எங்க ஆட்டைய போட்டது? ஆட்டைய போட்டதா? எரும மாடு என் பொண்டாட்டி என் குழந்தைகளுக்காக பிரியமா வாங்கி கொடுத்ததுடா. இது அதுகளுக்கு தெரியாம பிரியமா நான் இங்க எடுத்து வந்திருக்கேன். இதுக்கு பேரு தான் ஆட்டைங்கிறது. டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. இது உனக்கு அடுக்குமாடா, போடா போடா. ஹலோ மக்களே வணக்கம். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தும் விழா. இங்க பாருங்களேன் சுத்தி. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது. இதுதான் ஒரு கழகத்துக்குள்ள கட்டுப்பாடும் ஒரு தொண்டன் ஒரு கழகத்துக்கு மீது வைத்திருக்கிற உண்மையான விசுவாசத்திற்கான அடையாளம் தான் இது. இதெல்லாம் குரங்கு பாத்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. திரும்பியும் சொல்றோம், தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்திய அரசியல் வரலாற்றிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் தொண்டனை மாதிரி ஒரு ஒழுக்கமான ஒரு தொண்டனை நீங்க வந்து பார்த்திருக்கவே முடியாது. இதான்டா திமுக, இதான் திமுக மறந்துறாங்க. திராவிட மாடல்னா என்னன்னு கேக்குறவங்களுக்கு இதுதான் பதில். முதல்ல ஒழுக்கம் என்றால் என்ன என்பது ஒரு விழாவுக்கு எப்படி வரணும், அந்த விழாவில இருந்து போகும்போது அந்த வந்த மாதிரி அந்த விழா மேடையை விட்டு செல்வது எப்படி என்பதை திமுக தொண்டன் என்று படிச்சுட்டு வந்து அரசியல பண்ணுங்கடா. கழக பொதுச் செயலாளர் நம்முடைய மூத்த அமைச்சர் என்னுடைய ஆரோக்கிய அண்ணன் துரைமுருகன் அவர்களே. என்னடா மூஞ்சி இது? டேய் என்னடா பால் விளம்பரத்து வர பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு ஒரு தாய் ஒரு பெண் பேட்டி அளிச்ச ஒரு தாய் பேசுனாங்க. இந்த பெரிய தத்தி சின்ன தத்திக்கெல்லாம் ஒண்ணுமே புரியாது தெரியாது. யார தத்தின்னு சொல்றீங்க? யார சொல்றேன்னு தெரியல. யார் சின்ன தத்தி பெரிய தத்தின்னு தெரியாதா? யார் ஆண்டுங்களா தமிழ்நாட்டை? அவங்களாம் சொல்ற சின்ன தத்தி பெரிய தத்திங்க. பெரிய தத்திக்கும் எதுவும் தெரியாது. என்ன நடக்குது சின்ன தத்திக்கும் எதுவும் தெரியாது. அம்மா விட்டுருமா ப்ளீஸ் மா. அல்ல வேணா விட்டுரு. நான் முதல்வன் திட்டத்துல படிச்சு நல்ல ஜாபுக்கு போற இளைஞர்கள் எல்லாம் நம்ம திராவிட மாடலுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. 200 பெறுவோம் 200 பெறுவோம் 200 பெறுவோம். நம்ம திராவிட மாடல் அரசு எப்படி கேர் எடுத்து பாத்துக்கிறாங்கன்னு பாராட்டுறாங்க. புடுங்கிருப்பாரு அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. நம்ம திராவிட மாடல் அரசுல லிஸ்ட் போட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் சாதனைகளை ஒரு புக்கா போடுற அளவுக்கு இது ஏதோ கணக்கு காட்டுவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது. நம்முடைய எதிரிகள் போடுகின்ற தப்பு கணக்க சுக்குநூறாக உடைக்கின்ற கூட்டம் இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி கூட்டம், கொள்கை கூட்டம். ஆளுக்கு 50 ரூபா கோணாரங்கள்ல போய் சாப்பிட்டுக்குங்க. 50 50 50 50. அதனாலதான் பொருளாதார வளர்ச்சியில தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் 1. இந்த மாதிரி என்ன ஜென்மம்னே எனக்கு ஒண்ணும் புரியல. ஊருக்குள்ள நிறைய பேர் இப்படிதான் தெரியுறாங்க. மற்ற கட்சிகள் எல்லோரும் தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆனா அதுல இருந்து தனிச்சு தெரியக்கூடிய மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும் அந்த பிரச்சாரத்துல. ஒவ்வொருத்தனும் வெறித்தனமா இருக்கான். இதான்டா திமுக, இதான் திமுக மறந்துறாங்க. ஏதோ பணத்தை வச்சுக்கிட்டு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு போலீஸை வச்சுக்கிட்டு தேர்தலை நடத்திடலாம். வாக்களிக்க போறது மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போடாதவங்க கூட இளைஞர் அணியினுடைய உங்களுடைய அணியினுடைய அந்த கேம்ப் நீங்க நடத்துற பிரச்சாரம் அதுலயே திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய நல்ல வரணும். 200 பெறுவோம் 200 பெறுவோம் 200 பெறுவோம். ஒவ்வொருத்தனும் வெறித்தனமா இருக்கான். இதான்டா திமுக, இதான் திமுக மறந்துறாங்க. ஏதோ பணத்தை வச்சுக்கிட்டு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு போலீஸை வச்சுக்கிட்டு தேர்தலை நடத்திடலாம். வாக்களிக்க போறது மக்கள் திராவிட மாடல் ஆட்சி 2.0. அதுக்கு நீங்க எல்லாரும் கடுமையா உழைக்கணும். வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே கழக தலைவர் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே. உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்றீங்க. உன் பொண்டாட்டி மூஞ்சில எப்படா முழிக்கிற? எப்படி முழிக்கிற? வெக்கமா இல்லையா? சோறு தானே திங்கிற அப்படின்னு ட்விட்டர்ல 4 பேர் கேட்டிருக்கான். ஊர்வலம் மாதிரி எடுத்துட்டு வரானுங்க. நீங்க தான் திராவிட மாடல் 2.1 அடித்தளமாக இருக்கணும். இருப்பீங்களா? நம்ம மிஷன் என்ன? 200 பெறுவோம் 200 பெறுவோம் 200 பெறுவோம். நம்ம மிஷன் என்ன? 200 பெறுவோம் 200 பெறுவோம் 200 பெறுவோம். திரும்ப சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நம்ம மிஷன் என்ன? 200 பெறுவோம் 200 பெறுவோம் 200 பெறுவோம்.
கிளம்பிற்றுக்கான் தமிழச்சிங்க கூட்டம் கிழித்திரிய தேடுதுகான் பகை கூட்டத்தை. இந்த லைனை கேட்கும் போதே அந்த இளைஞர்கள் எப்படி ஃபயராக இருந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு தொண்டனும் வெறித்தனமா இருக்கான். இதான்டா திமுக, இதான் திமுக மறந்துடாத. அந்த ஃபயர் பிராண்ட் தான் நம்ம திமுக. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? சும்மா எடுத்தோம் கவிழ்த்தோம்னு இங்க எதையும் பண்ணிடல. தெருவா வீடு வீடா போய் மம்மி டாடி ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கு, ஏதாவது போடுங்க. ஒண்ணுமில்ல போயா. இந்த பயணத்துல நாங்க சந்திக்காத சோதனைகளே இல்ல, துன்பங்களே இல்ல, துரோகங்களே இல்ல. இப்போ அந்த பணியை தம்பி உதயநிதி கிட்டையும் உங்ககிட்டயும் ஒப்படைச்சிருக்கிறோம். We have continuously opposed the special intensive registration of this SIR issue. இன்னும் பவர்ஃபுல்லா செயல்படுறாரு. இன்னும் சொல்லணும்னா இறங்கி அடிக்கிறாரு. எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியா இருக்குடா. ஐரா அந்த ஆளு சொல்றது உண்மையா? கொள்கை எதிரிகள் உதயநிதி மோஸ்ட் டேஞ்சரஸ் புலம்புறாங்க. ஏன்டா அட்டபூச்சி வாயா, இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலு அப்படியே ஆவணன் பார்த்திய வெறுப்பேத்தி கதி கலங்க வச்சிடுவார். லட்சக்கணக்கான இளைஞர்களை கழகத்துல சேர்த்தார். அடுத்து அவங்களை கொள்கை ரீதியா ஸ்ட்ராங்கா ஆக்கணும்னு பாசறை கூட்டங்களை நடத்தினார். 200 பெறுவோம். இப்போ நம்ம தோல்ல தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியும் காக்க வேண்டிய கடமை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவையும் நாட்டோட பன்முகத்தன்மையையும் காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க எம்புட்டு போய் லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்கல. எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களா? ஏய் வாய முன்னேந்து போட, ஏதா அசிங்கமா பேச போறேன். நாளைக்கு உங்கள இருந்து பலதும் இந்த இடத்திற்கு வரணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு நிச்சயமாக வரத்தான் போறீங்க. டேய் இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும். அதுக்கு தயாராக இளைஞரனும் தாய் வீட்டை பயன்படுத்திக்குங்க. இங்க உதயநிதி சொன்ன மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் மினிமம் 10 இளைஞர்களை உங்களோட சேர்த்துக்கணும். அப்புறம் அவங்களுக்கு அரசியல் உணர்வை, நம்முடைய கொள்கைகளை, திராவிட மாடல் அரசின் சாதனைகளை கொண்டு போங்க. வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, கழக தலைவர் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். நாட்டுல என்ன உலகத்திலேயே எந்த ஆட்சியும் செஞ்சிருக்க முடியாத அளவுக்கு முத்திரை திட்டங்களை யாராவது செஞ்சிருக்காங்களா நம்ம ஆட்சியை மாதிரி?